ஹாய், திஸ் இஸ் நித்தி. நிஃப்டி தொடர்ந்து நாட்களா வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டையே கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நம்மளால பார்க்க முடியுது. நேத்தே சொல்லியிருந்தேன், 24,700 பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு பையரா இருக்கலாம். டார்கெட் ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் 24,800 நெக்ஸ்ட் லெவல் வந்து 25,100 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சஜஷன் கொடுத்துருந்தேன். பட் ஆனால் இன்னைக்கு 24,700 வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல பையரால. ஸோ ரைட்டர்ஸோட டாமினேஷன்ஸ் வந்து இந்த இடத்துல ஹெவியா இருக்கிறதுனால திரும்பவுமே வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் நம்மளால பார்க்க முடியுது. பட் இது வந்து பையருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா சொல்றோம். எந்த லெவலுக்கு மேல பையர்ஸ் உள்ள வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,800 பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் பண்ணா மட்டும் பையர் இந்த இடத்துல இருக்கலாம் அப்படிங்கறத ஒரு சஜஷனா சொல்றேன். சப்போஸ் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணா கூட இப்ப இருக்கிற மார்க்கெட் லெவலுக்கு இங்க ரீச் அவுட் பண்ணிட்டு திரும்பவும் செல்லருக்கான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சஜஷனா இருக்கு. ஏன் அப்படின்னா டிசம்பர் யூஎஸோட அக்கௌண்ட் க்ளோசிங் மந்த்து. ஸோ அதனால எஃப்ஐயோட ஃபண்ட் அதிகமாக உள்ள வராது. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் லாங் வீக்கெண்டு அப்படிங்கிறதுனால இருக்கிற எல்லா ட்ரேடிங்குமே வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜனவரியில இருந்து ட்ரேடிங்கை திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சஜஷனா மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எடுத்திருப்பாங்க. அப்படிங்கிறதுனால இந்த மார்க்கெட்ல வந்து சைட்வேஸ் இருக்கு. அதுவும் இல்லாம இது அக்குமுலேஷன் ஏரியாவும் இருந்துட்டு வருது. அதனாலதான் மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, ஸோ இன்னும் சேனலை கூட பிரேக் அவுட் பண்ணாம இருக்கு. ட்ரெண்ட் சேனலை கூட பிரேக் அவுட் பண்ணல. அதுவும் ஒரு ரீசனு. ஸோ நீங்க இங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ரைட்டர்ஸா இருக்கலாம். ஸோ லாங் ஸ்ட்ராடல் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி நீங்க செல்லரா இருக்கலாம். அந்த லெவலுமே எது வரைக்கும் நீங்க இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொசிஷன் க்ளோஸ் பண்றதுக்கு 24,800 க்ளோஸ் பண்ணிடணும். அதை பிரேக் அவுட் பண்ணால் ஸ்ட்ராடல்லாம் பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சஜஷனு. சப்போஸ் உங்ககிட்ட மணி இல்லை, எனஃப் மணி இல்லை ஸ்ட்ராடல் எடுக்கிறதுக்கு செல்லரா இருக்க அமௌண்ட் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. இப்போதைக்கு மணியை லாஸ் பண்றதுக்கு ட்ரேட் பண்ணாம இருக்கிறதே பெஸ்ட் ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த போல ட்ரேடிங்ஸை வந்து ப்ராப்பரா நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ப்ராப்பரா நாங்கள் டீச் பண்ணுவோம் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ். தேங்க்யூ.